ஹலோ கைஸ், இன்னைக்கு 2026 ரிலீஸ் ஆன அந்த கருப்பு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மூவியோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் படத்தோட ஸ்டார்டிங்லேயே என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒருத்தனை போட்டு சுற்றி நிறைய பேர் நின்று ஒருத்தனை போட்டு அடிக்கிறாங்க. அவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க, ஸ்லாட்டையில் அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கும் போது அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படியே கத்திக்கிட்டு அழுதுகிட்டே நேராக வந்து என்ன பண்ணுறான்னா, கருப்பு சாமியோட பெரிய சிலை ஒன்று இருக்கு, அது கீழே வந்து மிளகா அரைக்கிற மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ அதில் வந்து அப்படியே மிளகாவை தட்டி தட்டி அரைக்கிறான். அரைச்சிட்டு அந்த மிளகாவை கொண்டு போய் அப்படியே கருப்பு சாமி மேலே தடவுறப்போ என்ன ஆகுதுன்னா, அப்படியே குதிரையில நம்ம ஹீரோ யாரு சூர்யா வராரு, அவர் தான் கருப்புசாமி. ஓகேவா, நேரா நம்ம ஹீரோ நேரா வந்து என்ன பண்றாருன்னா, இங்க சுத்தி இருக்க எல்லா மக்களையுமே, அதாவது இவன் அந்த ஒருத்தனை போட்டு எல்லாரும் அடிச்சாங்கல்ல, அந்த எல்லாரையுமே சங்கிலியெல்லாம் போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்தி அப்படியே இழுத்துட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே என்ன ஆகுதுன்னா, ஒருத்தன் அப்படியே தூக்கத்துல இருந்து முழிக்கிறாங்க. அவனை தான் போட்டு எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த கனவுல. இவன் ஃபுல்லாவே கனவு தாங்க காணிருக்கான். இப்போ இவன் டேரக்டா சென்னைக்கு வந்துட்டு இருக்கான். இவன் வந்து ஒரு மலையாளி. எதுக்காக சென்னைக்கு வந்துட்டு இருக்கான்னா, அவன் பொண்ணுக்கு வந்து லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அந்த லிவரை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்காக தான் வந்துகிட்டு இருக்கான். அதுக்காக ஆப்ரேஷன் பண்ண தான் சென்னை வந்திருக்கான். அவன் பொண்ணும் இருக்கா. சரி, இப்போ வந்து அவனுக்கு சென்னை புதுசா வந்திருக்கான்ல, அவனுக்கு ரூட் தெரியல. இப்போ என்னன்னா, ட்ரெயின்ல வந்து எந்த ஸ்டாப்ல இறங்கணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறப்போ அவன் என்ன சொல்றான், நீங்க இங்க தானே போறீங்க, இந்த ஸ்டாப்ல இறங்கி அப்படியே மாறி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா ரொம்ப இருட்டா இருக்கு. சரி, அவன் பேச்சை கேட்டு இவனு இறங்கி இவன் பொண்ணு 2 பேரும் வந்துகிட்டு இருக்கப்போ ஆட்டோ டிரைவர் ஒருத்தன் போயிட்டு பேசுறாங்க, இது மாதிரி இங்க போய் விடுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவன் ரேட் அதிகமா சொல்றான். அவன் கிட்ட அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா திடீர்னு 2 பேர் மாஸ்க் போட்டு வர்றாங்க. அப்படியே ஒரு காட்டுக்குள்ள இருந்து எந்திரிச்சு வேகமா ஓடியானோன்னா ஆட்டோக்காரன் மைந்து ஓடிடுறான். நேரா வந்து இவங்க 2 பேர் கழுத்துலையும் கத்தியை வச்சுட்டு நகையை கூட அதை கூட பேக்க கூடன்னு புடுங்கி 2 பேரும் ஓடிடுறாங்க தப்பிச்சு. இவங்க ட்ரை பண்ணி பிடிக்க பார்க்குறாங்க, நான் முடியல. இப்போ என்ன ஆகுதுன்னா, நேரா போய் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அங்கே ஒரு லேடி தான் இருக்காங்க. அந்த லேடி வந்து இவனை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. உடனே அந்த பொண்ணும் சொல்லுது, என்ன மேடம், நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா எங்களே போட்டு இப்படி திட்டுறீங்க, எங்க மேலே இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. அந்த லேடி என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து உங்களை பார்த்தால டவுட்டா இருக்கு, நீங்க நகையை தொலைச்சிருக்க மாட்டீங்க, சும்மா வந்து நகையை காணா போச்சு கண்டுபிடிச்சு கொடுங்க, எங்க வேலையை போட்டு வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். உடனே நம்ம மலையாளி பொண்ணு என்ன சொல்லணும், அப்படிலாம் இல்லை மேடம், இப்பெல்லாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் கேஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னா உடனே உங்களுக்கு கேஸ் எடுத்துருவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க அங்கே தானே ஸ்டே பண்ணி ஆகணும், எங்கேயாவது வீட்டில் ஸ்டே பண்ணி ஆகணும். அங்கே ஸ்டே பண்ணிட்டு அப்படியே இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அடுத்தடுத்த வேலையெல்லாம் பார்க்குறாங்க. வந்து டெய்லியுமே போலீஸ் ஸ்டேஷன் வர்றது அப்படி பண்ணுறப்போ ஒரு வழியாக என்னன்னா, ஒரு போலீஸ்காரங்க ஒரு 5-6 பேரை பிடிச்சி வச்சிடறாங்க. அவங்கள்ட்ட போய்லாம் இவங்க கேட்குறாங்க, ப்ளீஸ் நகை எடுத்திருந்தா கொடுத்துருங்கன்னு சொன்னோன்னே ஒரு கட்டத்தில் போலீஸை கண்டுபிடிச்சிடறாங்க, யார் 2 பேர் நகை எடுத்தா அப்படின்னு தட்டி தட்டி பதில வாங்கிடுறாங்க. இப்போ நகை எடுத்தவங்க வந்து நகையை கொடுத்துட்டாங்க. பார்த்தா நகை வந்து மொத்தமே காணா போனது வந்து 60 பவுன், ஆனால் 45 பவுன் தான் இருக்கு. உடனே அந்த மலையாளி போய் கேட்குறாரு, என்னங்க 45 பவுன் தான் இருக்கு, இன்னும் 15 பவுன் எங்கன்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, 15 பவுன் வந்து அவங்க போய் மகாபலிபுரத்தில் போய் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, அதில் 15 பவுன் நல்லா செலவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. அந்த ஐயாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழி இல்லாம அந்த நகையை எடுத்துக்கலான்னு பாக்குறப்போ அங்கேதான் அடுத்த டிஸ்ட் அந்த போலீஸ்காரன் சொல்லிடுறான், நீங்க நகையை வாங்கணும்னா அதுக்கு இப்போ நீங்க கோர்ட்டுக்கு போகணும், கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே போய் பெட்டிஷன் போடணும், பெட்டிஷன் போட்டு இது மாதிரி இந்த நகையை நான் காணா பண்ண நகையை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, நான் திரும்ப வாங்கிக்கிறேன், நீங்க கேஸ் போட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னங்க நகை இங்கே தான் இருக்கு, நான் எடுத்துக்கலான்னு பார்த்தா இப்படிலாம் சொல்றீங்கன்னு சொன்னா இதுதாங்க ப்ரொசீஜர்னு சொல்லிடுறாங்க. அதனால நீங்க போய் நல்ல லாயரை பாருங்க, இந்தாங்க கார்டு வச்சுக்கோங்க, இந்த கார்டில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, இவர் தான் சூப்பர் லாயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த சூப்பர் லாயர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்ஜே பாலாஜி, இந்த படத்தோட வில்லங்க, மெயின் வில்லனே இவன் தான். இவன் பண்ற கோளாறுலாம் உங்களுக்கே ரொம்பவே பிடிக்கும், பாருங்க அவன் என்னென்ன பண்ணுவானு. இப்போ என்ன ஆகுதுன்னா, கோர்ட்டுக்கு வர்றாங்க இவங்களோட கேஸை பண்றதுக்காக. அதுக்கு முன்னாடி இங்கே வேற ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸை யார் எடுத்து நடத்துறான்னு பார்த்தா இந்த படத்தோட ஹீரோயின் நம்ம த்ரிஷா தான் எடுத்து நடத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வயசானவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட இடத்த வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. அந்த வாடகைக்கு விட்ட இடத்துல வந்து 4 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பிஸ்கட் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப வருஷமா நடத்திக்கிட்டே இருந்த ஒரு கட்டத்தில் என்னன்னா, வாடகை எல்லாம் கொடுக்க முடியாது, இந்த இடம் எங்களோட இடம்னா இந்த இடத்தையே ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால இவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அப்படி இருந்தால் அவங்க வந்து இடத்த கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக வந்து நம்ம த்ரிஷா பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோயின். அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, ஆர்ஜே பாலாஜி ஆப்போசிட்டா வந்து லாயரா இதாகிறான். வந்து இதாகிட்டு என்ன பண்றான்னா, பேசுறான். இது மாதிரி பேசிட்டு மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த பேப்பர்ல இருக்கு அப்படின்னு யார்ட்டனா நீதிபதிகிட்ட கொடுக்குறான். நீதிபதி என்ன பண்றாரு, அந்த மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப அதில் வந்து இவன் இத்தனை லட்சம் கொடுக்குறேன், பேஜ் நம்பர் 5 பேஜ் நம்பர் 7 அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானா. அதாவது அந்த பேஜ் நம்பர் 5னா 5 லட்சம் போல, பேஜ் நம்பர் 7னா 7 லட்சம் போல இருக்கு. இது மாதிரி தர்றேன்னு சொன்னோன்னே நீதிபதி என்ன பண்ணிட்டாருன்னா, அவ்வளோ சாட்சியும் அந்த வயசானவங்க பக்கம் இருந்தாலுமே இவன் வந்து என்ன பண்ணிடுறான்னா, அந்த பிஸ்கட் கம்பெனிக்காரங்க சைடு சாட்சி சொல்லிட்டு, வயசானவங்க இப்பெல்லாம் பண்றாங்க, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க இனிமே வந்து உங்க இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த கோர்ட் வந்து எந்த அளவுக்கு மோசமான கோர்ட்டா இருக்கு அப்படின்னு. இப்போ இந்த இடத்துக்கு நம்ம மலையாளி கேங் 2 பேருமே வர்றாங்க. இந்த கோர்ட்ல தான் இவங்க வந்து நகையை வாங்க போறாங்க, எப்படி கஷ்டப்பட்டு வாங்க போறாங்க தான் ஃபுல்லாவே பார்க்க போறோம். உள்ள வர்றப்ப பார்த்தா இங்க கருப்பு சாமி சிலை இருக்கு, அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு இது என்ன சாமி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, இங்கே மிளகாலாம் இருக்குன்னு கேட்டோன்னா ஒருத்தர் சொல்றாரு, இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான சாமி, உங்களுக்கு இப்போ கோர்ட்டால தீர்ப்பு யாருக்கும் ஒழுங்கா கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க நேராக இங்க வந்து மிளகா அரைச்சி அந்த மிளகாவை நீங்க கருப்பு சாமி மேல தடவுனீங்க அப்படின்னா அந்த கருப்பு சாமி வந்து உங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாரு. இப்போ என்ன ஆகும்னா, அவங்க உள்ள போவாங்க. உள்ள போயிட்டு என்ன கேஸ், இவங்களோட கேஸை பத்தி பேசுறப்ப ஆர்ஜே பாலாஜி கேட்பான்,
எதுக்கு இது மாதிரி கேஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அவன் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ட கேட்குறப்போ, இல்லை ஒரு இயரிங்க்கு நமக்கு 10,000 கிடைக்குது, இவங்களை அப்படியே ஒவ்வொரு இயரிங்காக வர வச்சு மொத்த காசையும் வாங்கிடலாம், வெறும் 60 பவுன் தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னானா, சரி ஓகேன்னு ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணுவானா, இவங்களை அடுத்தடுத்த இயரிங்க்கு அப்படி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான். போலீஸ்காரங்க வந்தாதான், அதாவது கோர்ட்டுக்கு வந்தாதான் அந்த இயரிங் அதாவது முடியும் உங்க கேஸ். போலீஸ்காரங்க வரவே மாட்டாங்க, ஆர்ஜே பாலாஜி காசு கொடுத்து எந்த போலீஸ்காரங்களையும் வர விட மாட்டான். ஸோ இப்படி இருக்கனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 4 மாசத்துக்கிட்ட வந்துகிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு 2 மாசத்தை அப்படியே காமிப்பாங்க. என்ன ஆகும் அட் த சேம் டைம் இவங்க இப்படி வந்துகிட்டே இருக்கிற டைம்ல ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை கூட்டு போயிட்டு பிரியாணி வாங்கி சாப்பிடுவான். அவன் மொத்த கேங்கும் வருவாங்க, ஒரு டீம்ல ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, எல்லாரும் நேரா பிரியாணி போய் வாங்கி சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த பிரியாணிக்கு மொத்தமா பே பண்றதுல அந்த மலையாளி கேங் தான் பே பண்ணி ஆகும், வேற வழி கிடையாது. இவங்க கேஸ் அவங்க நடத்துறதுனால இவங்க தான் பே பண்ணி ஆகணும். அப்படி பே பண்றாங்களா, அதே சேம் டைம் என்ன ஆகுது, ஆர்ஜே பாலாஜிக்கு அப்பதான் தெரிய வருது இந்த 60 பவுன்ல 15 பவுன் இன்னும் போலீஸ் தரவே இல்லை அப்படின்னு. இது 15 பவுனா, இருங்க நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்கார அம்மா கால் பண்ணா, அந்த போலீஸ்கார அம்மா ஆர்ஜே பாலாஜி யாருன்னே தெரியாம ஓவரா பேசிறான். சோ உடனே ஆர்ஜே பாலாஜி கடுப்பாயிருது. உடனே அவன் என்ன பண்றானா, அவன் அடியாளுங்க எல்லாருமே லாயர் மாதிரி ட்ரெஸ் போட வச்சுட்டு போலீஸ்ல போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்று என்ன பண்றாங்கன்னா பயங்கரமான போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் தான் வந்து திருடுறாங்க அப்படின்னு பயங்கரமான போராட்டம் பண்ணோன்னே அந்த போலீஸ் கமிஷனர் அது இதுன்னு எல்லாருமே வந்து அந்த லேடி மேல பிரஷர் போட ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு வேளை லேடி வந்து ஆர்ஜே பாலாஜி கூப்பிட்டு பேசலாம், என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை, 15 பவுன் தானே நானே தந்துடுறேன் சார், இந்தாங்க சார் வச்சுக்கோங்க சார், 15 பவுனையும் கொடுத்துட்டு, இல்ல எனக்கு எக்ஸ்ட்ரா காசு வேணும், இப்பெல்லாம் பண்ண நான் எப்படி ஆளுங்களை அனுப்ப முடியும், என் ஆளுங்களை வந்தாங்க எல்லாம் அவங்களும் காசு கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா லஞ்சம் வாங்கின காசெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த காசையும் அவனே ஆட்டையை போட்டுப்பாங்க. இந்த அளவுக்கு ஆர்ஜே பாலாஜி ரொம்ப மோசமான ஒருத்தர் உங்களுக்கு இப்ப தெரிய வந்திருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா அப்படியே இன்னும் ஒரு மாசம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இவங்களுக்கு வந்து என்னன்னா நகையை வாங்கியே கொடுக்காம டெய்லியும் வர வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தை அந்த மலையாளி பொண்ணு கடுப்பாயிட்டா, அப்பா இனி எத்தனை நாள் தான்ப்பா இப்படி இவங்கள நம்பிக்கிட்டு இருக்க போறேன், நம்ம வாங்கப்பா ஊருக்காச்சும் போலாம்ப்பா, நம்ம பிரியாணி வாங்கி கொடுத்தே நம்ம காசெல்லாம் போயிடும் போல இருக்கு, எனக்கு ஆப்ரேஷன்லாம் வேணாம், ஊருக்காச்சும் போலாம், நிம்மதியாச்சும் கொஞ்சம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பா சொல்லுவாரு, அதெல்லாம் எதுவும் பயப்படாத, நாளைக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி சொல்லிட்டாரு, நாளைக்கு வந்து எப்படி இருந்தாலும் நம்ம நகை கிடைச்சிரும் அப்படின்னு, கண்டிப்பா நாளைக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நாளைக்கு வரும் போறாருங்க. போன உடனே என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இயரிங்லாம் நடக்குது, நகையெல்லாம் எடுத்து கொடுக்க ரெடி ஆனதுக்கு அப்புறம் திடீர்னு இந்த கோர்ட் லார்டு இருக்காருல, யார் நீதிபதி, அவர் வந்து எனக்கு அர்ஜென்ட் வேலை நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே கிளம்புறாரு. உடனே அந்த ஐயா கத்துறான் அங்க இருந்துட்டு, என்ன பண்றாரு அந்த ஐயாவுக்கு வந்து முடியல, இன்னும் எத்தனை நாள் நான் வரது, நான் 4-5 மாசமா வந்துகிட்டு இருந்த கோர்ட்லேயே தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், எப்படியாவது என் நகையை மட்டும் எழுதி கொடுத்துருங்கய்யா, அப்புறம் நீங்க போங்கய்யா, தயவு செஞ்சு என் நகையை எழுதி கொடுத்துட்டு போயிருங்கய்யா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவருக்கு யாருக்கு நம்ம ஜட்ஜுக்கு வந்து செம கடுப்பாயிருதுங்க. வேணா ஓவரா பேசுறான் சரின்னு உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. உடனே ஆர்ஜே பாலாஜி வான்னு கூப்பிட்டுறாரு. ஆர்ஜே பாலாஜிக்கு சம திட்டு, என்ன உன்னோட கட்சிக்காரங்க இவ்வளவு ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே இங்கிட்டு பார்த்தா அந்த ஐயா இருக்காருல, அவர் என்ன பண்றாரு, அந்த கட்சிக்காரங்க டீம்கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு, என்ன சார் எனக்கு இப்படி கொடுக்க மாட்டாரு, கொஞ்சம் பேசி வாங்கி தாங்க சார் சொன்னோன்னே ஆர்ஜே பாலாஜி நேரா வந்து கண்ணத்திலே ஒரு அறை, என்ன பண்றதுனே தெரியல, ஏ உனக்கு அறிவு இல்ல, நம்ம ஜட்ஜி வந்து நம்மால, நீ அவர்கிட்டே போயிட்டு இப்படி எல்லாரும் முன்னாடியும் பேசினீங்கன்னா அவர் எப்படி நமக்கு சப்போர்ட்டிவா ஏதாச்சும் பண்ணுவாரு, உனக்கு என்ன இவ்வளவு திமுறா, உனக்கு அந்த நகையை நான் வாங்கி தரேன்னு தான் சொன்னேன், உனக்கு என்ன இவ்வளவு திமுறா, இதுக்கப்புறம் நீ யாரை வச்சு அந்த நகையை வாங்குற நானும் பாத்துடுறேன், கிளம்பு அப்படின்னு வரட்டி விட்டுறாரு நம்ம ஐயாவை. உடனே ஐயாக்கு என்ன பண்ற நேரத்துல ரொம்ப சோகமா வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது கருப்பு சாமியை பாத்துறாரு. பார்த்தோன்னே தான் எனக்கு ஒரு ஐடியா வருது. ஓகே நேரா என்ன பண்றாரு, நேரா அழுதுகிட்டே போய் கருப்பு சாமி முன்னாடி இருக்க அந்த மிளகாவை போட்டு அரைக்கிறாருங்க. குத்தி அரைச்சோன்னா நமக்கு நல்லா பீட் சவுண்ட்லாம் போட்டு செம ஹைப் ஏத்துவாங்க. நேரா அதெல்லாம் அரைச்சிட்டு என்ன பண்ணுவாருன்னா அந்த மிளகா அரைச்சதை எடுத்துட்டு போய் நேரா கருப்பு சாமி மேல தடவுவாருங்க. தடவி அப்படியே அழுதுட்டு உட்கார்ந்துருப்பாரு, அப்படியே கையை எடுத்து கும்பிட்டு நிற்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் பாத்தீங்கன்னா அந்த பிஸ்கட் கம்பெனிக்காரங்களுக்கு அந்த இடத்த வாங்கி கொடுப்பார்ல, பொய் கேஸ் போட்டு வாங்கி கொடுப்பாரு. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பார்ட்டி ஒன்று நடத்திட்டு இருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு ஆர்ஜே பாலாஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப ஆர்ஜே பாலாஜி வருவான், வந்துட்டு அங்க ஒரு ட்ரக்ஸ் ஒன்று எடுத்திருப்பான், ஒரு மாத்திரை எடுத்தோம் ஃபுல் போதையில இருப்பான். எல்லாருமே பார்ட்டி மாதிரி செம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு வேலாயுதம் மாதிரி ஒன்று சுருக்க வந்து குத்துங்க. எல்லாரும் என்னடான்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆர்ஜே பாலாஜியா அந்த வேலாயுதம் வந்து பயத்துல அப்படியே ஓரமா போய் கிடப்பான், ஃபுல் போதையில இருப்பான். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராருங்க, அதுவும் மாசா குதிரையில. ஏன்னா நம்ம ஹீரோ தாங்க அந்த படத்தோட கருப்பு சாமி கடவுள், ஓகேவா. இப்ப நம்ம ஹீரோ மாசா வராரு. யாரா இவன் போய் அடிக்கடான்னு சொன்னோன்னா எல்லாரும் அடிக்க வராங்க. நம்ம ஹீரோ கடவுள்ல எப்படி அடிக்க முடியுமா, யாராச்சும் வெட்டினா கூட நம்ம ஹீரோ மேல எந்த அடியுமே படாதுங்க. உடனே எல்லாரையும் அடிச்சு பறக்க உறாரு நம்ம ஹீரோ. எல்லாரும் அடிச்சு பறந்துகிட்டே இருக்காங்க, எல்லாரையும் போட்டு பயங்கரமா, அதுவும் அந்த சங்கிலாம் போட்டு கோஸ்ட் ரைடர் மாதிரி இழுக்கிறாரு. அதெல்லாம் செமையா இருக்கும். உங்களுக்கு ஃபைட் சீன் பார்க்க ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும். எல்லாரையுமே அடிச்சு போட்டு கடைசியா நம்ம ஆர்ஜே பாலாஜி கிட்ட வருவார். ஆர்ஜே பாலாஜி சிரிச்சுக்கிட்டே இருப்பான், ஓ நீ தான் கடவுளா அப்படி இப்படின்னு காமெடி பண்ணோன்னே உடனே ஆர்ஜே பாலாஜிக்கு நம்ம ஹீரோ வந்து நரகத்தையே காட்டுவாரு. அதை பார்த்தோன்னா ஆர்ஜே பாலாஜி பயந்து ஒத்துப்பான், ஐயோ கருப்புசாமி மன்னிச்சிருப்பா, பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிச்சிருப்பான்னு சொன்னோன்னா என்ன தப்பு பண்ணணும் வச்சுக்க. உடனே அந்த ஐயா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாருன்னா நம்ம கருப்புசாமி காமிச்ச உடனே நான் பண்ண தப்பு தான் மன்னிச்சிருன்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ உடனே அவன் அப்படியே நெருப்புல இறக்க போவார் பாருங்க. அப்படி இவ்வளவு இது இருந்துச்சுன்னா நீயே வந்து எங்க கோர்ட்ல வந்து நீ அது நாய வாங்கி கூட அந்த ஐயாக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவான். கேட்ட உடனே நம்ம சாமி எப்படி ஸ்டாப் பண்ணிடுவோம், என்ன சொன்ன அப்படின்னு கேட்டோன்னே, இல்ல நீ தானே சொல்ற நான் தப்பு பண்ண அது பண்ண லஞ்சம் வாங்கினா இது வாங்கினு சொல்றல, அதே லஞ்சத்தை கொடுத்துதான் எந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்புனாலும் லஞ்சத்தை கொடுத்துதான் வாங்குறது மாதிரி இருக்கு. இவ்வளவு நீ வந்து நீதிக்கான கடவுள் அப்படின்னா நீ வா, நீ கோர்ட்டுக்கு வந்துட்டு நீ காசு லஞ்சம் எதுவுமே கொடுக்காம ஒரு மனுஷனா நின்று நீ அந்த இதை வாங்கிட்டு போ, அந்த ஐயாக்கான தீர்ப்பை வாங்கி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவான். அப்படியா இவ்வளவு வாய் பேசுறியா, சர்றா நான் வரேன்டா, நானே உன் கோர்ட்டுக்கு வரேன்டா, வந்து உன் கோர்ட்டோட
எல்லா ரூல்ஸையும் மாத்திரண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு நம்ம கடவுள். இப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஐயா வந்து வேற ஒரு லாயரை போய் மீட் பண்ணுவார். மீட் பண்ணி வேற லாயர் மூலமா அந்த நகையை வாங்கலாம். இப்போ ஆர்ஜே பாலாஜி தான் முடியாதுன்னு சொல்லிட்டான்ல, ஓவரா சீனை போட்டான், அதனால வேற ஆளை வச்சு வாங்கலான்னு வேற ஆளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ கோர்ட்டுக்கு போறாங்க. இங்க பார்த்தா வேற ஆளு ரெடி ஆயிருக்கா. நம்ம ஹீரோவும் போய் ஐயாட்ட பேசுறாரு, நான் உங்களுக்காக ஆஜராகிறேன், நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போறாரு. வேற ஒருத்தன சொன்னால அவனும் போறான். இப்போ என்ன ஆகுதுன்னா கோர்ட்டுக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ போய் நிக்கிறாரு, நான் தான் அந்த ஐயாக்காக ஆஜராகிறேன். இப்போ இன்னொருத்தன் வந்தான்ல, அந்த ஐயா ஃபர்ஸ்ட் போனார்ல, அவனும் வந்து நிக்கிறான். கூட சேர்ந்து இன்னொரு லேடி, கூட இன்னொருத்தன், எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. மொத்தம் ஒரே ஒரு கேஸுக்காக 4 பேர் வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ கேஸ் ஆக என்னடா 4 பேர் வந்து நிக்கிறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ஜட்ஜ் பாக்குறாரு. பார்த்துட்டு முதல்ல ஒரு கேஸுக்கு ஒருத்தன் வாங்கடா, அப்பதான் நான் வந்து நாளைக்கு நீங்க ஒரே ஒருத்தன் தான் வரணும், திரும்ப இப்படி எல்லாம் வந்துட்டே இருந்தீங்க அந்த நகை யாருக்குமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிடுவான். இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஹீரோ கோர்ட்டுக்கு புதுசு, இதுக்கு முன்னாடி அவர் இதெல்லாம் பண்ணதே இல்லை, சாமியில அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும். இப்போ நம்ம நயன்தாராங்கிற பாருங்க, சாரி நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து நம்ம ஹீரோவை நோட் பண்றாங்க. ஆள் புதுசா இருக்காங்க, கொஞ்சம் நல்லது பண்ணலான்னு வந்திருக்காமல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. இந்த கோர்ட்ல நல்லதெல்லாம் பண்ண முடியாது, இங்க ஃபுல்லாவே வந்து வில்லனோட ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு, நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு சைடு என்னன்னா ஒரு பொண்ணு ஒருத்தவங்க, அவங்களும் கோர்ட்டுக்கு நியாயம் தேடி தான், நீதி ஜட்மெண்ட்டுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒழுங்கா கிடைக்கல. என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மந்திரி ஒருத்தர் இருக்காங்க, அவன் வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்து ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்கான். அதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா ஆர்ஜே பாலாஜி வந்து அந்த மினிஸ்டர் சைடு இருக்கனால இந்த பொண்ணோட கேஸை யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி எடுத்துக்கிட்டாலும் ஆர்ஜே பாலாஜியோட டீம்ல ஒருத்தன் தான் எடுத்துக்கிட்டு என்ன பண்றான்னா வேற யாரையுமே அந்த கேஸை எடுக்க விடாம தடுத்துக்கிட்டு இருக்கான். புதுசா ஒரு லாயர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் அந்த கேஸ் எடுக்கலாம்னு ரெடியா இருக்காரு. அவருக்கு வந்து ஆர்ஜே பாலாஜியை பத்தி தெரியாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா அவரோட கார்லயே வந்து ஒரு சின்ன கூட பாம் மாதிரி வச்சு விட்டுறாங்க. வச்சோன்னா கார் கண்ணெல்லாம் உடஞ்சிருது. அதை பார்த்துட்டு அவரும் பயந்துடுறாரு. ஐயோ சாரி சார், நானும் இனிமே இந்த கேஸ்லாம் எடுக்க மாட்டேன்னு உடனே தப்பிச்சு ஓடிடுறாரு. உடனே இந்த பொண்ணு வந்து ஆர்ஜே பாலாஜி அப்படி இப்படின்னு கெஞ்சுது, ப்ளீஸ் என்னோட கேஸ் ஃபைல் மட்டும் கொடுத்துருங்க, எவிடன்ஸை கொடுத்துருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவ ஆர்ஜே பாலாஜி என்ன பண்றான்னா அந்த கேஸோட ஃபைல்ல வந்து ஒரு துணியை கட்டிடுறான். துணியை கட்டி தரையில போட்டுறான். அந்த துணி கட்டின ஃபைலை யார் எடுக்கிறாங்களோ அவங்க கையை வெட்டிடுவாங்க. முடிஞ்சா எவன் தைரியம் தான் வந்து எடுங்கடா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஹீரோ கூட லாங்ல இருந்து பார்த்துட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அந்த ஃபைலை எடுத்துருவான் நான் நோட் பண்ண, ஆனால் கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லைங்க. அப்பதான் அதாவது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அந்த ஃபைலை யார் எடுத்தாலும் வந்து போட்டு தள்ளிடுவான், அதனால யாருமே அந்த ஃபைல் எடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு தைரியம் யாருக்குமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே சொல்றாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இப்போ வந்து 4 பேர் வந்து ஒரே கேஸுக்கு வந்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் மற்றவங்க எல்லாருமே வந்து வாபஸ் வாங்க வைக்கணும்னா நேராக அவங்களோட கேபினுக்கே போவார். நம்ம ஹீரோ கேபின் போயிட்டு பேசுவார், அந்த லேடிட்டையும் அந்த அவன்கிட்ட பேசுவார். இது மாதிரி நீங்க வந்து வாபஸ் வாங்கிருங்க, நீங்க எதுக்கு வர்றீங்க, நீங்க வந்து வில்லனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, நல்லது பண்ணுங்க, இது மாதிரி கெட்டது பண்ணாதீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லி பார்ப்பான். யாருமே கேட்க மாட்டாங்க. உடனே பெஞ்சை ஓங்கி தட்டுவான் பாருங்க, எல்லாமே பறக்கும். அப்படியே ஸ்லோ மோஷன் ஆயிரும். ஸ்லோ மோஷன் கூட ஆகாது, எல்லாமே ஸ்டாப் ஆயிருங்க. உடனே நம்ம ஹீரோயினும் ஸ்டாப் ஆயிருவாங்களா. உடனே ஒரு சொட கூட்ட உடனே என்ன ஆகும்னா நம்ம ஹீரோயின் மட்டும் அப்படியே அந்த ஸ்டாப் ஆனதுல இருந்து பாஸ் ஆயிருவாங்க. பாஸ்ல இருந்து ரிசீவ் ஆயிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா உடனே என்ன சாமி நீங்களா, ஐயோ நீங்க கடவுளா, இப்பதாங்க எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஆமா உடனே எல்லாத்தையுமே இது கிழிச்சு போடு அப்படின்னு சொன்னோன்னே உடனே அவங்க சைன் போட்டு வச்சிருந்த பெட்டிஷனை கிழிச்சு போட்டுருவா. கிழிச்சு போட்டதுக்கு அப்புறம் சாமி இனிமே நான் உங்க பக்கம் சாமி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிட்டு படம் காமெடியா இருக்கும். யார்ட்டையும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வர்றப்போ ஆர்ஜே பாலாஜி வெளியே இருந்து பாத்துருவான் நடந்த எல்லாத்தையுமே. இங்க பாருங்க, நீங்க மனுஷனா இருந்தா ஜட்மெண்ட் வாங்குவேன்னு சொல்லிருக்கீங்க, ஜஸ்டிஸ் வாங்கி கொடுப்போம்னு சொல்லிருக்கீங்க, அப்ப நீங்க இனிமே வந்து உங்க சாமி போற யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சாமிகிட்ட சத்தியமா வாங்கிடுவான். இப்போ நம்ம சூர்யாவுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாது, வேற வழியே இல்லாம அப்படி அமைதியா இருப்பாரு. இப்போ என்ன ஆகும்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்து அவன் பசங்கள்கிட்ட சொல்லிட்டு நேரா என்ன பண்ணுவானா, போய் சூர்யாவை அடிச்சு போடுங்களா, அவன் ஓவரா பண்ணானா அடிச்சு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ என்னன்னா மெட்ரோல எல்லாருமே ஏறி போய்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கப்போ என்ன ஆகும்னா பசங்க எல்லாருமே வந்துருவாங்க, ஆர்ஜே பாலாஜி டீம். அப்படியே நம்ம ஹீரோ அமைதியா உட்காந்துருப்பான், என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருப்பான். ஒருத்தன் திடீர்னு என்ன பண்ணுவானா நம்ம ஹீரோ மேல கையை வச்சோன்னா நம்ம ஹீரோ கடுப்பாயிருவாரு. சாமியில கடுப்பாய் ஒன்னே சுத்தி இருக்க எல்லாருமே போட்டு அடிப்பாருங்க. ஒருத்தனா மெட்ரோ கீழே உடச்சிட்டு போவான், இன்னொருத்தன் தலையை முறுக்கிடுவாரு. அது இதுன்னு நடக்கிறப்பதான் பார்த்தா இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து கனவு தாங்க காணிருக்காங்க, எதுவுமே உண்மையா நடக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோ தான் வந்து வாக்கு கொடுத்துறாருல, இனிமே நான் சாமி பவர் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த கேஸ் முடித வரைக்கும் அப்படின்னு. அதனால அமைதியாவே இருந்தவர், எந்த ஒரு பவருமே யூஸ் பண்ணவே மாட்டேன். அவங்களும் நம்ம ஹீரோவை தட்டி தட்டி பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ எந்த ஆக்ஷனுமே பண்ற முடிவுல இல்லையா, அதனால எங்களுக்கு உடனே ஆர்ஜே பாலாஜி கால் பண்ணி இவன் டம்மி பீஸ் போல இருக்கு, அவ்வளவு பெரிய சீன்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே அவங்களே மெட்ரோல இருந்து இறங்கி அப்படியே போயிடுவாங்க. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டு இது மாதிரி என்னென்ன வேணும், அந்த கேஸுக்காக என்னென்ன வேணும் எல்லா ஆதாரங்களையும் கொடுக்குறாரு. அப்பமோ தான் சொல்றாங்க, எதுக்கு நம்ம ஜட்ஜு சொல்றாரு, இங்க பாருங்க அந்த நகை முதல்ல உங்க நகையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க நகை வாங்கின பில் இருக்கணும், அந்த நகை வேற எந்த கேஸ்லயுமே இன்வால்வ் ஆயிருக்க கூடாது, அது இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாதுன்னு எல்லா டீட்டெயிலுமே சொல்றாங்க. இவனுக்கு நம்ம ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, என்னடா இவ்வளவு டீட்டெயில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நாங்க இந்த டீட்டெயில்கள் எங்கடா போவோம் அது இதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ முடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஜட்ஜ் என்ன சொல்லுவானா, அந்த மலையாளி பொண்ணை பாரு, கோர்ட்டுக்கு இப்ப இல்லாம வர்றது, அந்த கையை பாரு ஸ்லீவ்லெஸ்ஸா போட்டு வந்திருக்கு, இதெல்லாம் வந்து ஸ்லீவ்லெஸ்லாம் இல்லாம தான் வரணும், அதாவது ஸ்லீவ்லெஸ் போட்டிருக்கணும், எப்படி சொல்றது, கை இருக்கணும், கை இல்லாமலாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிடுவார். உடனே இந்த பொண்ணு கடுப்பாயிரும், ஏன்டா ஒரு நகையை நீங்க தர்றதுக்கே 4-5 மாசம் ஆகுது, அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியல, ஆனா நான் இப்ப இப்படி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கு தான் உங்களுக்கு பிரச்சனையா, அப்ப பிரச்சனை என் ட்ரெஸ்ல இல்ல உங்க கண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுவோம்.
பேசணும் நம்ம ஜட்ஜுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும் எல்லாரும் முன்னாடியும். ஸோ அதனால என்ன பண்ணுவார்னா இவர் கோர்ட்ல இருக்க ஜட்ஜை வந்து ரொம்ப அசிங்கமா பேசினதுனால அந்த பொண்ணுக்கு 1 நாள் சிறை தண்டனை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இப்போ வேற வழியே இல்லையா, அந்த பொண்ணு வந்து ஜெயிலில் போட்டாங்க. இப்போ ஜெயிலில் போட்டோம் நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டே இருப்பார். அந்த பொண்ணு காவலுக்காக வீட்லயே வெளியே நிற்பாரு. இப்போ அந்த பொண்ணு உள்ளே இருப்பா, பரவாயில்ல இருக்கட்டும்னா இவங்க இவ்வளோ பண்றதுக்கு நான் ஒரு கேள்வி கூட கேட்கலாம் என்னத்துக்கு நான் ஆகுறது அப்படிங்கிற மாதிரி உள்ளே இருந்து என்ன ஆயிடும்னா அப்படியே ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடும். அவளுக்கு ஏற்கனவே லிவர் ப்ராப்ளம் இருக்குல்ல. இப்போ என்னாச்சுன்னா அவங்க சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ண தான் வந்தாங்க. 4-5 மாசம் தள்ளி போயிருச்சு காசு இல்லாதனால. இப்போ என்னன்னா அவள் அப்படியே ரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துருவா. உடனே நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு உடனே ஓடுவாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஓடி போய் சேர்த்து ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லுவாங்கன்னா லிவர் 90% டேமேஜ் ஆயிருச்சு, இப்போ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணலாம், அந்த பொண்ணு உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. சொன்ன உடனே நம்ம மலையாளி அப்பா இருக்கார்ல அவரும் ரொம்ப ட்ரை பண்ணுவார். யார்கிட்டயோ காசுலாம் கேட்பாரு, யாருமே தரமாட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க கொஞ்சம் காசை கொடுத்து ஏதோ அந்த அதாவது என்ன சொல்றது அந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு ஸ்டார்டிங் மட்டும் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ காசு ஃபுல் அமௌண்ட் கொடுத்தா ஆப்ரேஷன் ரெடி ஆயிரும், மற்றபடி எல்லா ட்ரீட்மெண்ட் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டு நேராக ஜட்ஜோட வீட்டுக்கு போவாங்க. ஏதாவது அர்ஜென்ட்டா ஏதாவது எப்படி சொல்றது ஒரு தீர்ப்பு வாங்கணும், இது மாதிரி அர்ஜென்சி டைம்ல வந்து நேராக ஜட்ஜோட வீட்டுக்கே போய் தீர்ப்பு வாங்கலாம். நேராக போயிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார் அந்த பொண்ணு வந்து உடம்புக்கு முடியாம இருக்கா, நீங்க இப்ப தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த நகையை வாங்கி அப்படியே அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ கொஞ்சம் ஓவரா பேசியிருப்பான ஜட்ஜிட்ட. அதனால ஜட்ஜி கடுப்புல என்ன சொல்லிடுறாங்கன்னா அதெல்லாம் முடியாதுடா, கிளம்புடா, உனக்கு இன்னைக்கு இன்னும் 2 நிமிஷம் நீங்க கிளம்புனா உங்க 2 பேரும் இப்படி ஜெயில போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஓவரா பேசுவாரு. கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம இருப்பாரு. ஓகேவா, ஒரு ஹியூமனிட்டியே இல்லாம இருப்பாரா. இப்ப என்ன ஆகுதுன்னா சரி வேற வழி இல்ல, நாளைக்கு தான் வாங்கி ஆகணும்னு நாளைக்கு அந்த ஜட்ஜி கேட்ட எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிப்பாங்க. எல்லா ஃபைல்ஸ் எல்லா பில்ஸ் எல்லாமே கொடுத்து வந்து அந்த நகை வந்து இவங்களோட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிப்பானுங்க. தட்ஸ் இட் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவரா நம்ம ஹீரோ பேசணும்னு என்ன ஆகும்னா இங்க பாரு இந்த ஜட்ஜுக்கு அதாவது இந்த கோர்ட்டுக்கு நான் தான் ஜட்ஜு, நான் தான் லார்டு, இல்ல எல்லாருமே யுவர் ஆனர் யுவர் லார்டு அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுவாங்க. நீ மட்டும் என்ன ஓவரா பேசுற, இப்படிலாம் பேசுன்னு வச்சுக்கோ உனக்கு அந்த இது கிடைக்காது, நகை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் சொல்லிடுவான். உடனே சாரி கேளு என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்ன உடனே என்ன ஆகும்னா நம்ம ஹீரோ யாரு நம்ம ஹீரோ கடவுள் அவரே வேற வழி இல்லாம என்ன பண்ணுவார்னா நகை கிடைச்சாகணும்னு மன்னிப்பும் கேட்பாரு. ஐ எம் சாரி யுவர் லார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சொன்ன உடனே சரின்னு இவன் வந்து நகையை எழுதி கொடுத்துருவாங்க. நகை ஒரு வழியா கைக்கு வந்துருச்சு. உடனே அப்பா என்ன பண்றாருன்னா பொண்ணு கால் பண்றாரு. பொண்ணுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் டாக்டருக்கு கால் பண்றாரு. நகை ரெடி ஆயிடுச்சு டாக்டர், நீங்க ஆபரேஷன் ஆன் பண்ணுங்க, உடனே வந்து நான் நகையை கட்டிடுறேன்னு சொன்ன உடனே டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்க பொண்ணு செத்து போயிட்டாங்க மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அந்த சீன் ரொம்ப பாவமா இருக்கும். இவருக்கு என்ன பண்றேன்னு தெரியாது. போன்லாம் கீழே விழுந்துடும். அப்படியே நடந்து வந்துட்டே இருப்பாரு. கீழே நடந்து வந்துட்டே இருக்கணும்னா உடனே அந்த ஆர்ஜே பாலாஜி டீம்ல இருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவானா ஒரு வழியா ஏதோ ஜெயிச்சு நகையை வாங்கிட்டு அப்ப ட்ரீட் வை வா பிரியாணி போய் சாப்பிடுன்னு சொன்னோன்னே நகையை தூக்கி அவன் மூஞ்சில அடிப்பான். இந்த ட்ரீட் தானே வேணும், இந்த வச்சுக்கோன்னு எல்லாரும் மூஞ்சிலையுமே ஆர்ஜே பாலாஜி டீம்ல இருக்க எல்லாரும் மூஞ்சிலையும் நகையை தூக்கி அடிச்சுட்டே ஓடுவான். ஏன்டா என் பொண்ணே செத்து போயிட்டாடா, போதுமாடா நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னடா பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போவாரு. நேரா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நிப்பாரு. ஹீரோ கிட்டே போயிட்டு சார் இருந்தாங்க சார் நீங்க பண்ணது இந்த நகையை வச்சுக்கோங்க, ஏன்னா எனக்கு ஜிபே பண்ண தெரியாது, என் பொண்ணு தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ அவளும் செத்து போயிட்டா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், என் பொண்ணே இல்லையே, நான் எதுக்காக வந்தனும் அந்த வேலை எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப அழுது கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு. பாவமா இருக்கும். இப்போ ஆர்ஜே பாலாஜி வருவான். நேரா வந்து நம்ம ஹீரோட்ட பேசுவான். என்ன சாமி இப்படி ஆயிப்போச்சு, நானா இருந்தா கூட அந்த பொண்ணை சாக விட்டுருக்க மாட்டேன், ஒரு கட்டத்துல நான் நகையாச்சும் வாங்கி கொடுத்துருப்பேன், ஆனா நீ என்ன பண்ணி போட்ட, அந்த பொண்ணே செத்து சாவடிச்சு போட்ட, இப்போ இந்த கணக்கு உன்கிட்ட தான் வந்து சேரும், இந்த பாவம் அந்த பொண்ணு செத்ததுக்கான காரணம் நீதான், நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிடுவான். சரி நீ வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் சொன்ன மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன், நீ இப்போ இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பு, இந்த கோர்ட் வந்து எங்க ராஜ்யம், இங்க வந்து கடவுளோட எந்த இதுவுமே பண்ண முடியாது, இந்த கோர்ட்டை கடவுளே வந்தாலும் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோ வந்து அதை நினச்சிட்டு அப்படியே கடுப்பில் உட்காந்துருக்காரு. இப்படி அந்த பொண்ணு செத்து போயிட்டாலே அப்படின்னு இந்த சந்தையில் வந்து கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தா ஒரு லேடியை வந்து செக்ஸுவலாக ஹராஸ்மெண்ட் பண்ணாங்கல்ல, அந்த லேடி திரும்ப வந்து இந்த ஃபைலை கேட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரே லாயர்ஸ் தாங்க இருப்பாங்க, முக்கால்வாசி ஃபுல் லாயர்ஸ். ஆனால் பக்கத்தில் கோர்ட்டு தானே இருக்கு, லாயர்ஸ் தான் ஃபுல்லாகவே இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜியோட அந்த கேங் லாயர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே வரும் ஃபைல்லாம் தர முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா, தயவு செஞ்சு நான் வேற யாரையாச்சும் வச்சாச்சும் கேஸ் நடத்திக்கிறேன், ப்ளீஸ் என்னோட ஃபைல்ஸை மட்டும் கொடுங்க, எவிடன்ஸை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த ஃபைல் எவிடன்ஸை தூக்கி போடுறாங்க. அதே துணி கட்டிருக்கு. இங்கே இருக்க முக்கால்வாசி பேர் வந்து லாயர்ஸ் தான், முடிஞ்சா எவனாச்சும் இதில் கை வச்சு பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம ஹீரோ அப்படி லுக் விடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து போய் எல்லா லாயர்ஸ்டையுமே கேட்டுட்டு இருக்கா, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு பொண்ணுட்டா பசங்கள்ட்ட எல்லா டைம் கேட்குறா, யாருமே ஹெல்ப் பண்ணல. இப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சு வராரு. நேராக வந்து அந்த ஃபைல் எடுக்கிறாரு. அந்த பொண்ணு அப்படியே சந்தோஷமா பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் அடிக்க வரோம் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ எல்லாருமே போட்டு அடிக்கிறாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு தான் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து பவர் தேவையில்லை, ஏன்னா அதுக்கு தான் சத்தியம் வாங்கினா ஆர்ஜே பாலாஜி. அந்த கேஸ் முடியறதுக்கு தான் சக்தியை வாங்கினா, அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவர் இஷ்டத்துக்கு பவர் யூஸ் பண்ணுவார். இப்போ அவரோட காட் மோட போட்டு என்ன பண்றாருன்னா எல்லாரையுமே போட்டு அடிக்கிறாரு. எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. மிளகாத்தூள்லாம் எடுத்து என்ன பண்றாங்கன்னா அந்த சாக்கு எடுத்து நம்ம ஹீரோ மூஞ்சிலாம் போட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ மூஞ்சில மிளகாத்தூள்ல தடவுனா தான் அவர் இன்னும் பவர்ஃபுல்லா வர, ஏன்னா அவர் சாமியில என்னன்னா எல்லாரையும் போட்டு அடிச்சு பறக்க வராரு. இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நீங்க ரீல்ஸ்ல ஒரு சீன் பார்த்திருப்பீங்க. எந்த சீன்னா புல்லட் எடுத்துட்டு அப்படியே வர்றப்ப அது அப்படியே குதிரையா மாறும்ல, அந்த சீன்லாம் வரும். அப்படியே எல்லாரையும் சங்கிலியை போட்டு அப்படியே நரகத்துக்குள்ள இழுத்துட்டு போற மாதிரி காட்டுவாங்க. செம்மையா போவாங்க. இப்போ அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சீன்லாம் முடிஞ்சு
முடிஞ்சிருது. இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க வந்து அவங்க வீட்டில் கண் முழிக்கிறாங்க, தூங்கி கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்ச உடனே பார்த்தா அந்த ஃபைல் அவங்க வீட்டில் இருக்குது. எந்த ஃபைல்? அந்த துணி கட்டின ஃபைல், அந்த லேடியோட ஃபைல் இருக்குது. சரி ஓகே, சாமியை வந்து கொடுத்துருச்சு, நம்ம தான் இந்த கேஸ் பண்ணணும்னு அந்த கேஸ் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த லேடியிட்ட போய் பேசுகிறாங்க. இது மாதிரி என்ன நினச்சி எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுங்கன்னு சொன்னோன்னே, நான் அந்த மினிஸ்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு பிஏவாக இருந்தேன். அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மினிஸ்டராக இருக்கும்போது நான் பிஏவாக இருந்தேன். அப்பயே அவர் என் மேலே தப்பாக கையெல்லாம் வைப்பார். சரி, எதுக்கு நான் வேறு தப்பாக நினைக்கணும்? அப்படிலாம் இல்லைன்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். ஒரு நாள் டெல்லிக்கு ஒரு வேலையாக போகிறப்ப அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு. நான் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல, ஏன்னா அவர் தான் மினிஸ்டராக இருந்தார், யாருமே கேஸ் எடுத்துக்கல. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் மினிஸ்டர் அவர் தோத்ததுக்கு அப்புறம் நான் அவர் மேலே கேஸ் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் போய் கேஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு லாயர் வந்து என்னோட கேஸ் எடுத்து நடத்தலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வருது, நான் கேஸ் ஃபைலாம் கொடுத்த லாயரே வந்து அவங்க டீம் தான், அவங்க எல்லாம் ஒரே டீம் தான் அப்படின்னு. என்னோட கேஸ் ஃபைலே அவங்க எடுக்கவே இல்லை, என்கிட்ட காசெல்லாம் பிடுங்கிக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு தீர்ப்பே கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. சரின்னு இப்போ வந்து நம்ம ஹீரோயின் இந்த கேஸை கொண்டு போயிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனோன்னே அங்கிட்டு பார்த்தா ஆர்ஜே பாலாஜி ஆப்போசிட்டில், இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின். ஓகே, நம்ம ஹீரோயின் வந்து இது மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இது மாதிரி என் கட்சிக்காரவங்களுக்கு இப்படிலாம் நடந்திருக்கு, இது மாதிரி பண்ணது எல்லாமே இவர் தான், அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு, நீங்க வந்து சரியான தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. உடனே ஆர்ஜே பாலாஜி வராரு. அவர் வந்துட்டு என்ன ஆரம்பிக்கிறாருன்னா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு அந்த லேடி கிட்ட. இது மாதிரி எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னா டெல்லியில் நடந்துச்சு. எந்த ஃப்ளோர்ல எங்க நடந்துச்சுன்னு கேட்டோன்னா செகண்ட் ஃப்ளோர்ல நடந்துச்சுன்னு சொன்னோன்னே அவருக்கு முட்டியில் அடிபட்டு இருக்கு, அவரால் செகண்ட் ஃப்ளோர் வந்து லிஃப்ட் இல்லாம படி ஏறவே முடியாது, அவர் வயசானவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறான். ஆனா அப்பெல்லாம் எதுவுமே நடக்க வேலை எல்லாமே போய். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்டருக்கு இந்த லேடியே வந்து கால் பண்ணி கொஞ்சம் தப்பா பேசுற மாதிரி, இந்த லேடியை வாங்க கூப்பிடுற மாதிரி நிறைய ஆடியோஸ்லாம் வேணும்னா போட்டு காமிக்கிறான். அதெல்லாம் வந்து ஆனா ஏஐ ஆடியோஸ் தான், அதெல்லாம் போட்டு காமிச்சு அந்த லேடி பக்கம் ஆப்போசிட்டா நிறைய ஆதாரங்கள்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கான். இதனால அந்த லேடியுமே வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் அப்பெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு. சரின்னு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தீர்ப்புமே அந்த மினிஸ்டர் பக்கம் சாதகமாக இருக்கு. இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆர்ஜே பாலாஜி திடீர்னு என்ன ஆகுதுன்னே தெரியல, அவனுக்கு வந்து வாயெல்லாம் ஒரு மாதிரி உளர ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த கடவுள்கிட்ட வரம் கேட்டிருப்பாங்க. என்ன கேட்டிருப்பாங்கன்னா, எங்களோட கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கோட்டா இருக்கு, அந்த கோர்ட் புது கோட்டா மாறணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்க கோர்ட்ல எல்லா லாயர்ஸும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க, அப்படி பொய் சொல்றவங்க வாயெல்லாம் கோணிக்கிட்டு பொய்யே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சில வேண்டுதல்லாம் கேட்டிருப்பாங்க. இப்போ அந்த வேண்டுதல் செகண்ட் வேண்டுதல் தான் நடக்க போகுது. என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆர்ஜே பாலாஜி பொய்யா சொல்லிட்டு இருக்கனால அவர் வாயில கோணிக்கிட்டு அப்படியே உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி சார் நான் சொன்னேன்ல சார், அந்த மினிஸ்டருக்கு வந்து காலில் அடிபட்டு இருக்கு அப்படின்னு, அதெல்லாம் பொய் சார், சும்மா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒன்னு என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தோன்னே நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கு என்ன ஆச்சுனே தெரியல. உடனே போய் தண்ணி குடிக்கிறான். என்ன என் வாய் உளருது இன்னைக்கு வித்தியாசமா அப்படிங்கிற மாதிரி தண்ணிலாம் குடிச்சிட்டு திரும்ப ப்ரிப்பேர் ஆகிட்டு திரும்ப பேசுறாரு. ஆமா, அந்த பொண்ணு கேஸ் கொடுக்காம இருந்தது காரணம் வந்து என்னோட கட்சிக்காரர் 5 வருஷமா கட்சியில் இருந்தாரு, அதனாலதான் அந்த பொண்ணு கேஸ் கொடுக்கலன்னு திரும்ப உண்மை சொல்றாரு. என்னடா வாய் உளறிக்கிட்டே இருக்கு, ஐயோ ஏன்டா உளருதுன்னு திரும்ப பார்த்துட்டு திரும்ப தண்ணி தான் குடிக்கிறாரு. எல்லாமே செக் பண்ணிட்டு திரும்ப பேசினாலும் அதுக்கப்புறம் ஒரேடியா உளர ஆரம்பிச்சாரு. ஒரே ஃபுல்லா உளர்றாரு, உண்மையை மட்டுமே உளர்றாரு. யாருக்கு சப்போர்ட்டானா அந்த லேடிக்கு சப்போர்ட்டா. ஃபுல்லாவே இந்த கட்சிக்காரன் இருக்கான்ல அவனுக்கு ஆப்போசிட்டா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவர் வந்து கட்சிக்காரனுக்கு சப்போர்ட்டா தானே பேசணும். இப்ப கடவுளோட அந்த இது இறங்கிருச்சுங்க. இறங்கி என்ன ஆகுதுன்னா, யாராலையுமே வந்து இந்த கோர்ட்ல வந்து பொய்யே சொல்ல முடியாது கோர்ட்டுக்குள்ள. அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லா ஆர்ஜே பாலாஜி என்னன்னா உண்மையா உளறி என்ன பண்றாருன்னா, ஒரு வழியா அந்த பொண்ணு சைடு தீர்ப்பு வந்துருதுங்க. இப்ப அந்த கோர்ட்ல இருந்த லார்டு இருக்காருல்ல, யாரு நம்ம ஜட்ஜ், அவரையுமே ஒரு மாதிரி நம்ம ஹீரோ யாரு நம்ம வில்லன் பேசிடுறாரு. பேசின உடனே அந்த ஜட்ஜுமே கடுப்பாயிடுறாரு. இங்க இருந்து போறியா இல்ல உன் மேலேயும் கேசப்படுவா அப்படின்னு சொன்ன உடனே, இது என் மேலே நீ கேசப்படுவியா, அப்படி கேசப்படினா நீ நானும் இல்லீகலா பல நிறைய விஷயம் டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கு, ஆடியோ இருக்கு, வீடியோ இருக்கு, அதெல்லாம் லீக் பண்ணி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாரு. சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பத்திரிகை மக்கள்லாம் இருக்காங்க, பிரஸ்லாம் இருக்காங்க, அவங்கள அதில் கேட்டுறாங்க. கேட்ட உடனே இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜியை கோர்ட் விட்டு வெளியே கொண்டு வந்த உடனே அவர் வளர்றது வந்து ஸ்டாப் ஆயிடுதுங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவர் மட்டும் வளரல, அந்த கோர்ட்ல யாரெல்லாம் கேஸ் பண்ணாங்களோ, எந்தெந்த லாயர்லாம் போய் பொய் சொல்ல போனாங்களோ எல்லாருமே உளர ஆரம்பிச்சிருக்காங்க, பயங்கரமா உளறி இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் ஆர்ஜே பாலாஜிக்கு தெரிய வருது. இப்போதான் ஆர்ஜே பாலாஜி கண்டுபிடிக்கிறான், இது எல்லாமே நடந்ததுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருப்புசாமி தான், நம்ம ஹீரோனால தான் இது எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். இப்போ வெளியே எல்லா மக்களுமே சந்தோஷமா இருக்காங்க, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நல்ல தீர்ப்பு கிடைச்சிருக்கு, ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு. இப்போதான் நம்ம ஹீரோ வராரு. என்னடா சொன்னேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னேன், இனிமே பாரு இந்த கோர்ட்டோட மொத்த ரூல்ஸையும் நான் மாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாங் ஆரம்பிக்குதுங்க. ஃபுல்லாக சாங் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆர்ஜே பாலாஜி வந்து நம்ம ஜட்ஜை பார்க்கலான்னு வீட்டுக்கு போறாரு. ஆனால் ஜட்ஜோட பி என்ன சொல்றான்னா, ஜட்ஜ் உங்க மேலே செம கடுப்பில் இருக்காரு, அதனால நீங்க ஒரு 10-15 நாளைக்கு இங்கே இருக்காதீங்க, போயிருங்க, உங்களை கொல்றதுக்காக லைட்டாக பிளானை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கெஃபேக்கு போறாங்க, சாக்லேட் காஃபி குடிக்கிறதுக்காக. அந்த கெஃபேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த சீன் பார்த்தீங்கன்னா அந்த லியோல ஒரு சீன் வரும்ல, யார் ஒருத்தர் நம்ம சாண்டி போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட, யாரு லியோல நம்ம விஜய் கிட்ட போயிட்டு சாக்லேட் காஃபி கேட்பாரு, அடி வாங்குவார்ல, அந்த சீன் லைட்டா வரும். ஆனா வர்றப்ப என்ன ஆகும்னா, இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ இருக்கார்ல கருப்புசாமி என்ன பண்ணிடுவார்னா, அவரோட எல்லை கோட்டுக்குள்ள இருக்க யாரையுமே தப்பு பண்ண விட மாட்டாரு. ஒரு வளையம் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ள யாருமே யாரை கொல்ல வந்தாலும், ராபரி பண்ண வந்தாலும், கடத்தல், கிட்னாப்பிங், ரேப்பிங் இது பண்ண வந்தாலுமே உடனே அவங்க நல்லவங்களா மாறிடுவாங்க. அது மாதிரி பண்ண மாட்டாங்க, பண்ண போவாங்க ஆனா பண்ண மாட்டாங்க. ஓகேவா, அது மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ இது மாதிரி சாக்லேட் காஃபி குடிக்க ஒருத்தன் வருவான், வந்துட்டு அந்த மாதிரி லியோ
சீன்ல நடக்கிற மாதிரியே ஒருத்தனை அந்த பொண்ணை போட்டு கையை பிடிச்சி சாக்லேட் குடுன்னு கேட்டுட்டு இருப்பான். உடனே அந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா உடனே இவன் வந்து நல்லவனா மாறிடுவான். அந்த ஒரு எஃபெக்ட் ஒன்று அடிச்சுட்டு ஐயோ சாரிமா மன்னிச்சிருமா, சாக்லேட் காஃபி வேணுமா, தலையெல்லாம் வலிக்குது, ஒரு ஜிஞ்சர் காஃபியாச்சும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட ஒரு காமெடியா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நம்ம எல்லைச்சாமியோட அந்த எல்லைக்குள்ள வந்து யாராலையுமே தப்பே பண்ண முடியாதுங்க. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா யாருமே தப்பு பண்ணலனா கோர்ட்டுக்கு வந்து எந்த ஒரு கேஸுமே வராது. ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே 27,000 பெண்டிங் கேஸ் இருக்கு, அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதே சேம் டைம் அதுக்கப்புறமும் நிறைய கேசஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இந்த எல்லைசாமி அவரோட பவரை யூஸ் பண்ணனால ஊருக்குள்ள எவனுமே தப்பு பண்றது இல்லை, கோர்ட்ல எந்த கேஸுமே அதனால ஓடுறது இல்லை, கோர்ட்டே நல்லா காத்தடிச்சு குப்பமேடு மாதிரி கிடக்குங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா மிச்சம் கிடக்குற பேலன்ஸ் 27,000 கேஸ், அந்த 27,000 கேஸ் எடுத்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேசஸ்ல முடிக்கிறாங்க. ஒரு நாள்லயே பார்த்தீங்கன்னா 4,000 கேஸ் கிட்ட முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ ஆர்ஜே பாலாஜி வந்து பார்க்குறான், எல்லாருமே வந்து லாயர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்புசாமியை வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. சாமி எங்களை தண்டிச்சிடாதா அப்படின்னு கும்பிட்டு இருக்காங்க. இப்போ ஆர்ஜே பாலாஜி யோசிக்கிறான், இந்த கோயில் இங்க இருந்தா தானே பிரச்சனை, இந்த கோயில் அடிச்சு தூக்கிடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கள்ட்ட சொல்லிடுறான். நைட் டைம்ல இந்த கோயிலை ஃபுல்லா அடிச்சு தரமட்டமாக்கிறதுக்கு ஆளுங்களும் வந்துட்டாங்க. இப்பதான் பார்த்தா நம்ம ஹீரோ இங்க படுத்து கிடக்குறாரு. என்னடா என் கோயிலே இடிக்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரி படுத்து கிடந்தோன்னா உடனே இங்க சுத்தி எல்லாருமே வந்து ட்ரம்ஸ்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வரிசையா வர்றாங்க, எல்லாரையுமே அடிச்சு தூக்குறாரு. அப்படியே என்ன பண்றாருன்னா பவர் யூஸ் பண்ணி எல்லாருமே பறக்க விடுறாரு. அதை பார்த்துட்டு எல்லாம் பயந்து ஓடுறாங்க தெரிச்சு. செம்ம ஃபைட் சீன் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒருத்தனோட போன் அடிக்குது, அந்த அடியாளர்ல இருந்து ஒருத்தனோட போன் அடிக்குது. எடுத்து நம்ம ஹீரோ யாருன்னு பார்த்தா நம்ம பேபி, யாரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. அவன் என்ன முடிஞ்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அதெல்லாம் நான் எல்லாரையும் முடிச்சிட்டேன், நீ வந்து இங்க பாடி தூக்கிட்டு போறது தான் மெயின், சரி வண்டி ஓட்டிட்டு என்னன்னா போன் பேசாத, எவனாச்சும் வந்து ஒன்று அடிச்சு தூக்கிட போறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வைப்பாரு. அதே மாதிரி ஒருத்தர் ஆடியில் வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு யாரா அதுன்னு பார்த்தா அந்த பிஸ்கட் கம்பெனிக்காரங்க இருந்தாங்கல்ல, அவங்க தான். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஜட்ஜ் இருக்காருல்ல, அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா பிஸ்கட் கம்பெனிக்காரங்களை அனுப்பி நம்ம ஆர்ஜே பாலாஜியை போட்டு தள்ள சொல்லியிருப்பாரு. இப்போ அடிச்சு வந்து ஆர்ஜே பாலாஜி கார் வந்து கிடக்க அப்படியே ஜீப். இவங்க என்ன பண்றாங்கன்னா 3 பேர் ஆர்ஜே பாலாஜியை போட்டு தள்ளதுக்காக கத்தி எடுத்துட்டு உடையாந்துட்டே இருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அப்படியே பயத்தில் கண்ணை மூடுறாரு. பார்த்தா கிட்ட வந்தோடனே ஐயோ சார் என்னாச்சு சார், உங்களுக்கு என்ன சார் ஆச்சு, வாங்க சார் ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு உடனே நம்ம ஆர்ஜே பாலாஜியை கூப்பிட்டு திரும்ப அப்படியே ரிட்டர்ன் வராங்க. அவங்க ராலியில் எடுத்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போலான்னு ரிட்டர்ன் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஆர்ச் இருக்குங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கருப்புசாமியோட எல்லை கோடு. அதை தாண்டின உடனே என்ன ஆகுதுன்னா இவங்க திடீர்னு கெட்டவங்களா மாறிடுறாங்க. ஏன்னா கருப்புசாமியோட பவர் வந்து அந்த எல்லை கோட்டுக்கு உள்ள மட்டும் தானே வேலை செய்யும், உள்ள எவனால இந்த தப்புமே பண்ண முடியாது, வெளியே வந்து ஆட்டோமேட்டிக்காவே கெட்டவங்களா மாறிடுவாங்க. உடனே கெட்டவங்களா மாறினவனா ஆர்ஜே பாலாஜியை போட்டு தள்ளுறாங்க. இவனுக்கு கூட ஹெல்ப் பண்றீங்க, போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு. அவனும் கஷ்டப்பட்டு ராலிக்குள்ள உருண்டு பிறண்டு திரும்ப ரிட்டர்ன் இங்கிட்டு வந்து வந்துருவாங்க. திரும்ப அவன் ஜிபி கிட்டே வந்துருவான். வந்துட்டு இவங்களும் திரும்ப கொள்ள வருவாங்க. பார்த்தா இங்கிட்டு வந்தோடனே நல்லவங்களா மாறிடுவாங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜிக்கு தெரிஞ்சிடும், ஓ இவனோட எல்லைசாமியோட இந்த பவர் வந்து உள்ள மட்டும் தான் வேலை செய்யுது, வெளியே வேலை செய்யல அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுவான்னா இதை கொண்டு போயிட்டு நேராக ஜட்ஜிட்ட சொல்லுவான். இது மாதிரி தாங்க இருக்கு பவர், வந்திருக்கு சாமி தான், நம்பலன்னா நான் உங்களுக்கு ப்ரூஃப் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. சரின்னு ஜட்ஜு என்ன பண்ணுவாருன்னா அவங்க டீம் மெம்பர்ஸ் ஒரு 4 கார்ல அனுப்பிச்சு விட்டுட்டு அந்த ஃபைட் வந்து சாமியோட பண்ற மாதிரியும் இவங்க அதெல்லாம் வந்து ஒரு வீடியோல பாக்குற மாதிரியும் வச்சிருவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஹைவேஸ்ல ஃபைட் நடந்துட்டு இருக்கு. ஃபைட் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் தான் கார் ஓட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பின்னாடி உட்காந்துருக்காரு. பார்த்தா பின்னாடி 4 கார்ல வர்றாங்க. ஒருத்த வந்து கார்ல அப்படியே முட்டினோன்னா உடனே ஹீரோயினுக்கு தெரிய வந்துருது, டே என்கிட்ட சாமி இருக்காரா, என் பவர் உங்களால எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் சாமி சொல்லுது, இது நம்ம எல்லைக்கு வெளியே இருக்கு, என்னால எனக்கு எந்த பவருமே கிடையாதுன்னு எல்லைக்கு உள்ள போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியெல்லாம் திருப்பிட்டு நேரா எல்லைக்குள்ள போயிடுவாங்க. ஒரு கட்டத்துல போன உடனே 2 கார்ல ஆளுங்க இருப்பாங்க. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவாங்க பாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோ இறங்குவாரு. இறங்கி என்ன பண்ணுவாருன்னா உடனே ஒரு பவர் யூஸ் பண்ணி ஒரு பெரிய கத்தி கொண்டு வருவார் பாருங்க. அதை பார்த்தோம் ஜட்ஜுக்கு அள்ளு விட்டுரும், ஐயோ இது சாமி தாண்டா அப்படின்னு. உடனே என்ன பண்ணுவார் நம்ம ஹீரோ, அந்த கத்தி எடுத்துட்டு வந்து அந்த கார் ஒன்று வந்துட்டு இருக்கும், இதுக்கு அந்த காருக்கு நடுவுலயே போடுவார் பாருங்க. அப்படியே கார் 2ஆ பொளந்துரும். அந்த சீனா செமையா இருக்கும். இதை பார்த்துட்டு ஜட்ஜு வந்து செமையா பயந்துருவாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியும் நம்ம லாயரும் வந்து, அது லாயர் இல்லை நம்ம ஜட்ஜும் வந்து ஒரு குடோனுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்காங்க. ஜட்ஜு சொல்றாரு, டே இங்க பாரு வந்திருக்கிறது கருப்பு சாமிடா, வந்து துண்டு துண்டா வெட்டி போட்டுரும், நான் வேற கோர்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கிளம்புறேன், நீயும் கிளம்பிடு, அதுதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஆர்ஜே பாலாஜி இல்லை சார் என்னால் கிளம்ப முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போதாங்க ஆர்ஜே பாலாஜி ஒரு பிளானை போடுறாரு. நீ என்ன இப்போ வந்து உன்னோட எல்லைக்குள்ள தானே இந்த தப்புமே நடக்காது, நான் என்ன பண்ண போறேன், எல்லைக்குள்ள இருக்க கோர்ட்டே நான் எல்லைக்கு வெளியே மாற்ற போறேன்டா, எனக்கு இருக்கிற இந்த ஒரு கோர்ட்டு மட்டும்தான், இந்த ஒரு கோர்ட்டை விட்டா நான் எங்க போவேன் அப்படின்னு என்ன பண்ணுவாருன்னா அந்த கோர்ட்டு ஏற்கனவே ஓட்ட பில்டிங்காக தானே இருக்கு, ரொம்ப வருஷம் பழைய கோர்ட்டு. ஒன்னு என்ன பண்ணுவாரு, அவங்க ஆளுங்களெல்லாம் கூட்டமா படியில ஏற்றுவார். ஒன்னு என்ன படிக்கட்டுலாம் இடிஞ்சு விடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு என்ன ஆகும்னா மேலே இருக்க சீலிங் இடிஞ்சு விடுவோம், கரண்ட் சர்க்கிட் அங்கே அடிக்கும். ஏன்னா நிறைய மக்கள் கூட்டமாக அந்த பில்டிங்குள்ள சுற்றிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் பில்டிங் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா நிறைய இது இடிஞ்சு விழுவ ஆரம்பிச்சிடும், எல்லாருமே முக்கால்வாசி உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி உடஞ்சிட்டே இருக்கும்போது தான் பார்த்தா திடீர்னு ஜட்ஜை கொஞ்சம் காப்பாற்ற ஒருத்தன் வந்துட்டு இருப்பான், பிஏ வருவான், ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான் பாருங்க. பார்த்தா ஒரு ஃபேன் இடிஞ்சு ஜட்ஜு மண்டியில் வந்து ஜட்ஜும் காலி ஆயிடுவாரு. ஆனால் உண்மையாக ஃபேன் இடிஞ்சு வந்து அவர் காலி ஆகல. இதுக்கு முன்னாடி வேற ஹவுஸ்ல இருந்து நம்ம ஆர்ஜே பாலாஜியோட பேசிட்டு இருப்பார்ல, ஆர்ஜே பாலாஜி தான் அவர் மண்டையிலேயே அடிச்சு போட்டு தள்ளிடுவான். யோ நீ மாதிரி போயிருவ, எனக்கு இதை விட்டா வேற கோர்ட்லாம் கிடையாது, என்ன மாதிரி எல்லா கோர்ட்லயும் 10 பேர் இருப்பான், அங்கெல்லாம் போய் நான் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ஜட்ஜ்
ஜட்ஜை போட்டு தள்ளிடுவான். ஸோ இந்த விஷயம்லாம் நியூஸ்ல பயங்கர ஃபேமஸா பரவிக்கிட்டு இருக்கும். மக்களை காப்பாற்றுற எங்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு ஹைடெக்கான ஆப்பிள் ஆஃபீஸ் மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லா லாயர்ஸுமே கோரிக்கை வைப்பாங்க. கோரிக்கை வச்ச மாதிரியே என்ன ஆகும்னா கவர்மெண்ட்டும் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். பெரிய கோர்ட்டு ஒன்று பார்க்க ரொம்ப ஹைடெக்காக இருக்கும், நார்மலாக இருக்கிறது ரொம்ப ஹைடெக்காக இருக்கும். ஸோ இனிமே வந்து இந்த கோர்ட்டுக்கு வந்து வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட்ட பேசிட்டு இருப்பாங்க. இனிமே என்ன பண்ண போறோம், இதுக்கு முன்னாடி உங்க எல்லைக்குள்ள இருந்துச்சு, இனிமே உங்க எல்லையிலே இல்லையே, என்ன பண்ண போறேன்னு சொன்னோன்னே, நீ தானே ஆசைப்பட்ட ஒரு நல்ல பில்டிங்ல எங்களுக்கு கோர்ட் வேணும் அப்படின்னு, அது மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் கேஸே வந்து புதுசா ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் கேஸே பாத்தீங்கன்னா நம்ம அந்த மேடமோட கேஸ் தான், அந்த மினிஸ்டர் கேஸ் தான், அந்த செக்ஸுவல் அசால்ட் கேஸ் தான். அந்த கேஸ் படி வந்தோடனே நம்ம ஹீரோயின் வந்து அவங்க எப்பயும் போல அவங்களோட ப்ரூஃப்லாம் கொடுத்துருவாங்க. இங்கிட்டு பார்த்தா ஆர்ஜே பாலாஜி எப்பயும் போல நோட்ஸை கொடுத்துருவான். கொடுத்துட்டு எத்தனை லட்சங்கிற மாதிரி நோட்ஸ்ல இந்த டிக் பண்ணி வச்சிருப்பான். சார் ப்ளீஸ் 5வது பேஜை பாருங்க, 5வது பேஜ் ஓகே இல்லைன்னா 7வது பேஜை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட நோட்ஸை கொடுத்துட்டு சார் என்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்கு, லாஸ்ட் பேஜை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதை பார்த்தோன்னா ஜட்ஜுக்கு அள்ளு விட்டுரும். ஐயோ இதுபடி பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் தான் தப்பு பண்ணியிருக்காரு, அவருக்கு 3 வருஷம் தண்டனை, இங்கிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து 75 லட்சம் முதலீடு கொடுக்கணும், அதாவது நஷ்டீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சொல்லி என்னடா இப்போ எப்படி நீ லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி கேட்பான் பாருங்க. நான் லஞ்சம்லாம் கொடுக்கல, உண்மையை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னதான் அந்த கடைசி பேஜ்ல ஒண்ணுமே இருக்காதுங்க. கருப்பன் துணை அப்படின்னு போட்டு ஒரு பெரிய அருவா ஒரு சிம்பிள் இருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு பயந்துருவாரு. என்ன ஆகும்னா அந்த கோட் பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எல்லசாமியோட கருப்பு எல்லசாமி வந்து ஒரு பெரிய செலவுன்னு வச்சிருப்பாங்க. அது வச்சது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவும் ஹீரோயின் தான். வேற ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு வந்து நம்ம பவர் இருக்குன்னு அவசியமே கிடையாது, இவங்களுக்கு பயம் காமிச்சா போதும் அவங்க நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ வச்சிருப்பாரு. இப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஆர்ஜே பாலாஜிட்ட பேசுவாரு. என்னப்பா தம்பி இருந்த வேலையும் போயிடுச்சா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போற, நீ போய் ஐபிஎல் கமெண்ட்ரி தான் பண்ணணும், இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஆர்ஜே வேலை தான் பார்க்கணும், அந்த வேலையை உனக்கு தெரியாது ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு இருப்பாரு. இனிமே நீ சொன்ன மாதிரியே உன் கோர்ட்டோட மொத்த ரூல்ஸையும் மாத்திட்டேன், உன் கோட்டையை நான் மாத்திட்டேன், இதுக்கப்புறம் யாராலையுமே வந்து எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கப்புறம் மக்கள் கொஞ்சமாச்சும் நல்லது பண்ணி அதுல கிடைக்கிற இன்பத்தை அனுபவிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கெட்டதே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவான். இதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜிக்கு இன்னும் கடுப்பாங்க. அவனால வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. உடனே சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுவாரா. இப்போ என்ன ஆகுதுன்னா ஜட்ஜ் புதுசா அந்த இடத்துக்கு வந்திருக்கனால ஒரு இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று நடக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லா லாயர்ஸுமே ஒழுங்கா எல்லாமே பண்ணணும், லஞ்சம் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சரியா ஆர்ஜே பாலாஜி அந்த இடத்துக்கு வருவாங்க. வந்து என்ன பண்ணுவானா அந்த இடத்துல நின்று ஸ்பாட்ல நின்று ஒண்ணு கழிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே கொஞ்சம் போதை அந்த மாத்திரையை போட்டுருவான், அதனால சம போதையில இருப்பான். என்ன பண்ணுவானா, என்னடா எல்லாருமே திருந்திட்ட மாதிரி நடிக்கிறீங்களா, எல்லாம் இத்தனை நாள் என் கூட இருந்தா எல்லா கோளர வேலையும் பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு சாமி வந்தாலும் திருந்திட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, இப்போ நான் இங்க தப்பு பண்ண போறேன், எந்த சாமி வந்து தடுக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுத்தி இருக்க எல்லாரையும் போட்டு அடிப்பான், கத்தியில வெட்டுவான், நகையெல்லாம் புடுங்குவான், எந்த சாமி வந்து பாப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது சரியா நம்ம ஹீரோனை பார்த்து ஷூட் பண்ணுவான் பாருங்க. திடீர்னு சைட்ல இருந்து ஒரு கார் வரும், ஒட்டச்சுக்கிட்டு வரும், செவத்தை உடச்சிட்டு வரதுல புல்லட்லாம் அங்கிட்டு பறந்து போயிடும். பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம துரசிங்கம். நம்ம ஹீரோ வந்து சிங்கலுக்குள்ள வந்திருப்பாரு. அது செமையா இருக்கும் பார்க்கவே. சிங்கலுக்குள்ள வந்துட்டு எல்லாருமே சுத்தி அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. செம ஃபன்னா போய்கிட்டு இருக்கும். இல்ல நம்ம ஹீரோ அடிப்பாரு, நம்ம ஹீரோ வில்லன் அடிப்பாரு, ஆர்ஜே பாலாஜி அடிப்பாரு, எல்லாருமே சுத்தி அடிச்ச உடனே என்ன ஆகும்னா திடீர்னு இடம் ஃபுல்லா ரெட் ஆயிருங்க. ஒரு கட்டத்துல அவர் வந்து சாமி உருவத்துக்கே வந்துருவாரு. ஃபுல் கருப்பு சாமி உருவத்துக்கு வந்து என்ன பண்ணுவாருன்னா எல்லாரையும் போட்டு துண்டு துண்டா வெட்டுவாரு, பறக்க விடுவாரு, சங்கிலியில அடிப்பாரு, அது இதுன்னு பண்ணுவாருங்க. பார்க்கவே செம மாசா இருக்கும். ஒரு கட்டத்துல ஒருத்தன் வருவான், அவன் மூஞ்சில நெருப்பு அடிச்சு விட்டுருவாரு, அவன் மூஞ்சி ஃபுல்லா நெருப்பாயிரும். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி அவனையும் சுத்தி அடிச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா கடைசியில அப்படியே கயிறுல தூக்கி தொங்க விட்டுருவாரு. தொங்கிக்கிட்டு இருக்கும் போது அருவா எடுத்து கழுத்திலே ஒரே வெட்டு, அவன் அந்த இடத்துல காலி. இதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அதர்மம்லாம் ஜெயிக்க கூடாது, தர்மம் மட்டும் தான் இங்க ஜெயிக்கணும், யாரும் எந்த தப்பு பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, எந்த கோளாறு வேலையை பார்க்க கூடாது, எல்லாரும் ஒழுங்கா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே சாமி அங்க இருந்து போற மாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாரும் நான் சாமியை பார்த்துருவாங்க, எல்லாருக்கும் சம பயம் வந்துடும். அப்படியே நம்ம ஹீரோவும் அங்க இருந்து மறைஞ்சிருவாரு. சாமி அங்க இருந்து மறைஞ்சிருச்சா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்ல தீர்ப்பு கிடைக்கிற மாதிரியும் லைஃப் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பெட்டரா போற மாதிரியும், யாருமே லஞ்சம் வாங்காம நல்ல தீர்ப்பு எல்லாருக்குமே ஜஸ்டிஸ் கிடைக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாமி கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஹீரோ நார்மலாக காமிக்காம சாமி கான்செப்ட் காமிச்சது நல்லா இருந்துச்சு. அதுவும் காமெடி இந்த படத்தில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா, பை பை.